நான் அதை யோசிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல. இதுக்கு என்ன காரணம்? என்ன பண்றது? கடவுள் தனது ஞானத்தாலும் கிருபையாலும் வாழ்க்கையில் நமது சொந்த தேர்வுகளை செய்ய சுதந்திரத்தை அளித்தார். இதன் பொருள் சோதனைக்கு அடிபணிந்து தவறுகள் செய்து கடவுளை அவமதிக்கலாம், அல்லது சோதனையை எதிர்கொண்டு கடவுளுக்கு மகிமை சேர்க்கலாம். அடிப்படையில் நம் தவறுகளின் தூண்டிலாக நம்மை அழைத்துச் செல்வது நம் சொந்த உள்ளார்வமே. இது கொக்கியில் இருக்கும் ஒரு புழுவை வைத்து நீருக்குள் உள்ள ஒரு சிறிய மீனை அதன் மறைவிடத்திலிருந்து வெளியே இழுப்பதற்கு ஒப்பாகிறது. இதனாலேயே நாம் சோதனையிலும் தவறுகளிலும் விழும்போது அதை தவிர்க்க முடியவில்லை. உண்மையில் ஆன்மீக ஒளி, ஞானம், நன்மை மற்றும் கிருபையின் ஊற்றாக இருக்கிற நம் நித்திய கடவுள் யாரையும் தீமையால் சோதிக்க விரும்பாத நல்லவர், மேலும் எவரையும் பாவம் செய்ய தூண்டவும் மாட்டார். அதனால் கடவுளை குறை சொல்வது நம் சாக்குப்போக்குகளே. எனவே தீமைக்கான சோதனையை கடவுள் நம் நன்மைக்காக பயன்படுத்த நாம் செய்ய வேண்டியது அனுதினமும் அவருடன் தவறுகளில் விழுந்தாலும் நம் தொடர்ச்சியான ஜெபம், தொடர்ச்சியான திருமறை வாசிப்பு, நம் நன்றியுள்ள இருதயம் மற்றும் அனுதினமும் அவருடன் நெருங்கிய உறவை பேணுவது என்பதே. அதனால் அவரில் சரணாகதியாகி அனைத்தையும் வென்றிடுவோம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்.